கோவையில் நீரிழிவு நோயால் பாதித்த குழந்தைகள் உள்பட 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற குழந்தைகளுக்கான நீரிழிவு நோய் விழிப்புணர்வு ஓட்டம் கோவை மாநகர காவல் ஆணையர் சரவணசுந்தர் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதயங்கள் அறக்கட்டளை மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ரோ டைனமிக்ஸ் இணைந்து குழந்தைகளை தாக்கும் டைப் 1 நீரிழிவு நோய் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக கிட்டத்தான் எனும் விழிப்புணர்வு நடைப்பயணத்தை 3ஆம் முறையாக நடத்தியது. இந்த விழிப்புணர்வு நிகழ்வில் டைப் 1 நீரிழிவு நோயுடன் துணிச்சலாக போராடும் குழந்தைகளையும் சேர்த்து 1000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் கலந்து கொண்டனர். ரேஸ்கோர்ஸ் தாமஸ் பார்க் பகுதியில் நடைபெற்ற இந்த நிகழ்வை கோவை மாநகர காவல்துறை ஆணையர் சரவணசுந்தர், இதயங்கள் தொண்டு நிறுவனங்கள் நிறுவனர் டாக்டர் கிருஷ்ணன் சுவாமிநாதன் மற்றும் ரோட்டரி மெட்ரோ டைனமிக்ஸ் கிளப் தலைவர் மகேஷ் பிரபு, வெகேஷனல் சேவைகள் பிரிவு தலைவர் சூர்வஜித் கிருஷ்ணன் மற்றும் பலர் கூட்டாக கொடியசைத்து தொடக்கி வைத்தனர். இந்த நிகழ்விற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய ரோட்டரி கிளப்பின் சூர்வஜித் எஸ் கிருஷ்ணன், இந்த நிகழ்வின் மூலம் திரட்டப்பட்ட நிதி முழுவதும் இதயங்கள் அறக்கட்டளைக்கு வழங்கப்படும் என்று தெரிவித்தார். இந்த நிதி டைப் 1 நீரிழிவு நோய் பாதித்த பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பங்களைச் சேர்ந்த குழந்தைகளுக்கு உதவ பயன்படுத்தப்படும் என கூறினார். ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ரோ டைனமிக்ஸ் இதயங்கள் அறக்கட்டளையுடன் இணைந்து குழந்தைகளுக்கு தேவையான இன்சுலின் பம்புகள், மருந்துகள் மற்றும் ஊசிகளுக்கு நிதி உதவி அளித்து வருவதாகவும் அவர் மேலும் கூறினார். இதயங்கள் அறக்கட்டளையின் நிறுவனர் டாக்டர் கிருஷ்ணன் சுவாமிநாதன் கூறியதாவது, டைப் 1 நீரிழிவு நோய் என்பது ஒரு ஆட்டோ இம்யூன் நோய் என்றும் இது பெரும்பாலும் குழந்தைகளையே பாதிக்கிறது என்றும் குறிப்பிட்டார். உடலில் உள்ள வெள்ளை இரத்த அணுக்கள் ஏதோ சில புரிந்து கொள்ள முடியாத காரணங்களால் குழப்பமடைந்து இன்சுலினை சுரக்கும் செல்களை தாக்கும்போது இந்த நோய் ஏற்படுகிறது என கூறினார். அனைவருக்கும் பணிவான இனிய காலை வணக்கங்கள். என்னோட பேர் டாக்டர் கிருஷ்ணன் சுவாமிநாதன், இதயங்கள் அறக்கட்டளையின் நிறுவன தலைவர். நான் இன்னைக்கு ஒரு பொன்னான நாள். எனக்கு இந்த முதல் வகை சக்கரை நோய் இதை பத்தி ஒரு பெரிய அவேர்னஸ், இன்னைக்கு 1000 குழந்தைங்க ரேஸ் கோர்ஸ்ல போயிருக்காங்க. நிறைய பேருக்கு ஆச்சரியமா இருக்கும், குழந்தைங்களுக்கு கூட டாக்டர் சுகர் வரும் அப்படின்னு. 7 மாத குழந்தையிலிருந்து 18 வயது வரை வாழ்நாள் முழுதும் 4 வேளை இன்சுலின் ஊசி போட வேண்டும் குழந்தைகள். அண்ட் ஒரு வேளை இன்சுலின் விட்டா கோமால கொண்டு போய் போடும். அண்ட் ஒழுங்கா பண்ணலன்னா 15 வயதுல கிட்னி ஃபெயிலியர், கண்கூடாதுல கொண்டு போய் முடியும். நல்ல விஷயம், ஒழுங்காக செய்தால் இந்த குழந்தைகள் ரொம்ப ரொம்ப நல்ல வாழ்க்கை வாழ முடியும். பட் இதுக்கு என்ன சேலஞ்ச்னா, 4 தடவை இன்சுலின் ஊசி வாழ்நாள் முழுதும் போட வேண்டும். அண்ட் 4 தடவை கையை குத்தி பார்க்கணும் சுகர் அளவுக்கு. ஸோ இப்போ இதயங்கள் அறக்கட்டளை மூலமாக 3400 குழந்தைங்களை இந்தியா முழுக்க சப்போர்ட் பண்றோம். கிட்டத்தட்ட 6 மாநிலங்களை சப்போர்ட் பண்றோம். தமிழகத்தில் இருக்கும் அனைத்து அரசு மருத்துவமனை கஷ்டப்படும் குழந்தைகள் எல்லாமே இதயங்கள் அறக்கட்டளை வழியா சப்போர்ட் ஆயிருக்கு. இப்ப உலக தரம் வாய்ந்த இன்சுலின், வலியே இல்லாத நீடில், சுகர் பார்க்கும் சாதனம், இது கூட அந்த சர்க்கரை பார்க்கும் ஸ்ட்ரிப், இந்த இன்சுலின் பம்ப் போன்ற சாதனங்கள், இது கூட ஏழை பெண் குழந்தைங்களுக்கு கல்வி அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் ப்ராஜெக்ட். ஸோ ஒரு 10-12 ஆங்கிள் நாங்கள் ஒர்க் பண்றோம். அண்ட் ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ரோ டைனமிக்ஸ் வந்து எங்களுக்கு இது 3வது வருடமாக இதை நடத்தி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகள். இது கூட எங்களுடைய எல்லா ஸ்பான்சர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தமிழ்நாடு டைப் 1 டயபிட்டிஸ் ரெஜிஸ்ட்ரின்னு போன வருடம் தான் நேஷனல் ஹெல்த் மிஷன்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அரௌண்ட் 15,000 குழந்தைங்க இருக்குன்னு நாங்கள் நம்புறோம். இப்போ வந்து 5000 குழந்தைங்க ரெஜிஸ்ட்ரியில இருக்கு. பட் கொஞ்சம் கொஞ்சமா கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். பட் நம்பர்ஸ் வந்து 5% கூடிக்கிட்டே போகுது. ஒவ்வொரு வருடமும் 3-5% கூடுது. இந்தியா முழுக்க 9 லட்சம் பேர் இருக்காங்க டைப் 1 டயபிட்டிஸ். அதான் இந்தியா வந்து நம்பர் 2 இப்ப வேர்ல்ட்ல. முதல்ல அமெரிக்கா டைப் 1 டயபிட்டிஸ்ல. பட் இது என்னன்னா, குழந்தைங்களுக்கு வரும் சக்கரை நோய், அடல்ட்ஸ்க்கு வருது கிடையாது. இந்தியால நம்பர் 2. பட் அதே இங்க வந்து டேட்டா ரொம்ப ரொம்ப ஸ்பார்ஸா இருக்கு. இப்பதான் நாங்க கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அதனால பெர்சன்டேஜ் கணக்கு என்னால சொல்ல முடியலனாலும் 9 லட்சம் பேர் இருக்காங்க டைப் 1 டயபிட்டிஸ்ல. அது கிட்டத்தட்ட 4 லட்சம் பேர் ரொம்ப சிறிய குழந்தைகள், ரொம்ப 5 வயது கீழே இருக்கும் குழந்தைகள். வேற தீர்வே கிடையாது. 4 வேளை இன்சுலின் ஊசி போடணும். பட் இன்சுலின் பம்ப்னு ஒரு சாதனம் இருக்கு. அது எல்லாமே பட்டன் தான், அது இன்ஜெக்ஷனே கிடையாது. பட் ஒரு பம்புடைய விலை 2.5 லட்சம், பேசிக் மாடல் பம்ப். அண்ட் மாதம் 10,000 12,000 ரூபாய் செலவாகும். ஸ்டெம் செல் தெரப்பி நிறைய ரிசர்ச் போயிட்டு இருக்கு. பட் இன்னும் வரவில்லை. பட் இப்போதைக்கு இன்சுலின் தான் தீர்வு. அதான் இந்த முதல் வகை சக்கரை நோய்ங்கிறது வந்து இது ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ். அப்படின்னா என்னன்னா, நம்ம ரத்தத்தில் இருக்கும் வெள்ளை அணுக்கள் குழம்பி போய் நம்ம கணையத்தில் இருக்கும் இன்சுலின் சுரக்கிற செல்லை எதிரியும் தாக்க ஆரம்பிச்சிடுது. ஸோ நம்மளை பாதுகாக்க வேண்டிய வெள்ளை அணுக்களை குழம்பி போய் நம்ம உடலின் உறுப்பை எதிரியும் தாக்கி இன்சுலின் சுரக்கிற செல் எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணிடுது. அதனால தண்ணி தாகம் நிறைய எடுக்கிறது, யூரின் அடிக்கடி போறது, எடை மெலிதல். இது எல்லோருக்கும் ஒரு விழிப்புணர்வு. தயவு செஞ்சு இது மாதிரி குழந்தைக்கு ஏதாவது இந்த அறிகுறிகள் இருந்தா, தண்ணி தாகம், யூரின் அடிக்கடி போறது, எடை மெலிவு இருந்தா இமீடியட்டா ஒரு சர்க்கரை அளவை பார்க்கணும். அப்படி இல்லைன்னா 1 வாரத்துக்குள்ள ஐசியூல கோமால கொண்டு போய் போட்டுரும்.